2:90. அத்தியாயம் 2:90. தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து தங்கள் ஆன்மாவையே தொலைத்து அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். இதனால் அவர்கள் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். நிராகரிப்பவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. அப்படி நம்ம என்னுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடை அல்லாஹ் அருளியதற்காக. தெரியுது, கொஞ்சம் உயர்ந்து வராங்க, ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்காங்க, அல்லது பொருளடிப்பில் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, தெரியும் நமக்கு கூட இருக்கவங்களுக்கு. அப்படி அவங்க வரும்பொழுது அதை நிராகரித்து அல்லாஹ் அருளையே நிராகரித்து தங்கள் ஆன்மாவை தொலைத்து மனசாட்சிப்படி இல்லாமல் மனம் போன போக்குப்படி அவள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். உணர்ச்சியில் ஆகிட்டாங்க. கோபம் வந்துச்சு அவங்களுக்கு. எப்படி அவனுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கான் அப்படின்ற இறைவன் மேலே கோபம் வந்துச்சு. அவனை தீர்ப்பு நிராய்க்கிறான். இறைவன் கொடுக்கறத நம்ம எப்போ தடுக்கிறோமோ அவனை நிராய்க்கிறோம். அவங்க மனசுக்கு அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கு பொறுக்கலன்னு சொன்னான், என் மனசு கேட்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அல்லது உன்னை பார்த்தாவே எனக்கு பொறாமையாகுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் வெளிப்படையாக வந்துட்டோம். இந்த பெருமையும் பொறாமையும் தான் நம்முடைய அத்தனை கேள்வியும் காரணமாக இருக்கும். இது நம்ம யார்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுல விகிதாச்சார வித்தியாசம் எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கும்போது நல்லபடியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த நல்லபடியாக இருக்கும்போதே நன்றி உணர்வோட நாளைக்கு இந்த குணங்கள் எனக்கு வேணாமேன்னு கேட்கணும். இது தப்புன்னு தெரியுது, நம்ம அப்படி இப்போ இல்லைன்னு தெரியுது. ஆனால் நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியும், அவனுக்கு தான் தெரியும். இது கூட நம்ம நம்பிட முடியாது இப்படி நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு. அந்த சூழ்நிலை உருவாகும் போது அந்த நிகழ்வு விழும்போது நம்முடைய மனசு பொறுக்க மாட்டேங்குது, சொல்லவும் செய்யும். மனசுக்குள்ள அந்த நன்மைகளை ஏற்றுக்கூடிய மனப்போக்கு நம்மகிட்ட இல்லை. சரி, அதை உணர்றோமா? என் மனசு சுருங்கு தெரிவனே, மனசு விசாரப்படுத்தி கொடு. நீ அவங்களை கொடுத்து வாழ வைக்கும் பொழுது என் இதையும் விசாரம் பண்ணிட்டோம். அதை ஏற்கனவே மனப்போக்கு இருக்கிறோம், அந்த லெவலே இருக்கிறோமா? அதுவும் இல்லை. இப்படி நம்ம பொறாமையிலேயே வந்து போயிடுறோம், சொல்லவும் செய்வோம். மனசு வெந்து போச்சு, வந்து போச்சு. பொறாமை ஒரு நெருப்பு தீ, பெருமைங்கிற நெருப்பு தீ, எல்லாமே என் மனசில் இருக்கும் பொழுது நம்ம மனசு வெந்து போகின்ற அளவுக்கு சொல்கிறோம்.